ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். சுபா கதைகள்ல 2 வாரமா ஆலப்புழா ஆரியமாலாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு சலாம். உங்கள் ஜூனியர்ல மே 2005 வெளிவந்த இந்த செல்வா முருகேசன் நாவலோட கடைசி பாகத்துக்கு நாம வந்துட்டோம். முதல் 2 பார்ட்டுகளையும் நீங்க இன்னும் கேட்கலன்னா அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு தடவை ஃபுல்லா கேட்டுட்டு வந்துருங்க. ஏற்கனவே 2 பார்ட்ஸையும் கேட்டுட்டு 3வது பார்ட்டுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு குயிக்கா ஒரு ரீகேப். செல்வாக்கு அவரோட பழைய ஃப்ரெண்ட் சுகுமார் மூலமா ஒரு சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் வருது. சிம்பிளான வேலை, நிறைய காசு, அப்படியே கேரளாவுக்கு ஒரு ட்ரிப்பு. ஸோ செல்வாவும் முருகேசனும் கிளம்பி மலையாள கரையோரம் வந்து சேர்ந்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஏதேதோ சிக்கல். செல்வாவை ஒரு திருட்டு கேஸில் மாட்டி விட ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வந்தா முருகேசன் மேலே பில்லி சூன்யம் எல்லாம் ஏவி விட்டு செம்மையாக பீதியை கிளப்பி விட்டுருக்காங்க. செல்வா ஒர்க் பண்ணுற மியூசியமில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பழமையான டைமண்ட் நெக்லஸ், ஆலப்புழா ஆரியமாலாங்கிற ஒரு ராஜவம்ச பெண்ணோட இந்த நெக்லஸை அபேஸ் பண்ண யாரோ தீவிரமா வேலை பார்க்குறாங்கன்னு மட்டும் புரியுது. பட் இதுல செல்வா சிக்குவாரா இல்ல எஸ்கேப் ஆவாரான்னு தான் நமக்கு இன்னும் தெரியல. இன்னைக்கு கதையை கேட்டா தெரிஞ்சிடும். அப்போ கதைக்கு போயிடுவோமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த நாள் ஆர்ட் கேலரி. முற்பகல் நான் செய்ய வேண்டிய சிவில் ஒர்க் ஏதாவது இருக்கிறதா என்று ஒவ்வொரு ஸ்டாலாக பார்த்து கொண்டு வந்தபோது அந்த ஆர்ட் கேலரியில் பொருத்தப்பட்டிருந்த அலாரம் போயிங் போயிங் என்று அலற ஆரம்பித்தது. லலிதா புதிதாக வைக்கப்பட்டிருந்த காஃபி மெஷினிலிருந்து 2 கோப்பை காஃபி கொண்டு வருவதாகச் சொல்லி சென்றிருந்தாள். அலாரம் சத்தம் கேட்டு திடுக்கிட்டேன். காஃபி கோப்பைகளுடன் என்னை நோக்கி வந்த லலிதாவின் முகம் பயத்தில் விழித்திருந்தது. என்ன நடக்கிறது என்று நான் இறைந்தேன். யாரோ எதையோ திருடுகிறார்கள் என்றாள் லலிதா அதே பயமுகத்துடன். ஆலப்புழை ஆரியமாலாவின் நெக்லஸ் என்று கத்தினேன் நான். இருவரும் இணைந்து ஓடினோம். நாங்கள் இருந்த அறைக்கு அடுத்த அறையில் பொம்மையாக கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த ஸ்டால் இருந்தது. உண்மையான கொள்ளையே நடந்துவிட்டது போல் தோன்றும் வேளையில் அந்த உருவாக்கப்பட்ட கொள்ளைக்கார ஸ்டால் வாழ்க்கையின் அழகான முரணை பொட்டில் அறைந்தாற் போல் தெரிவித்தது. அதை கடந்து ஓடி படிகளில் சரிந்தோம். நெக்லஸ் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த அறையை நெருங்கினோம். செக்யூரிட்டி ஆபீசர் மேனன் நகை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அறைக்கதவை தள்ளித் திறந்து உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். அந்த கதவின் மீது க்ளோஸ்ட் என்ற போர்டு மாட்டப்பட்டிருந்தது. லலிதாவும் நானும் அந்த அறைக்குள் நுழைந்தோம். நகை வைக்கப் பெற்றிருந்த பெட்டியின் கண்ணாடி உடைந்திருந்தது. ஆலப்புழை ஆரியமாலாவின் நெக்லஸை அங்கே காணவில்லை. செக்யூரிட்டி ஆபீசர் மேனனின் முகம் வெளுத்தது. செக்யூரிட்டி கேமரா இருந்த திசையில் தலையை உயர்த்தி பார்த்தார். அதன் மேல் ஒரு செய்தித்தாள் ஒட்டப்பட்டிருந்தது. பாஸ்டர்ட் என்று அவர் வாய் முணுமுணுத்தது. நான் பப்ளிக்கிற்கு டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தேன். லிசிமோள் பாத்ரூம் போயிருந்தாள். இல்லாவிட்டால் நான் டிவி ஸ்கிரீனை கவனித்திருப்பேன். லிசிமோள் திரும்பி வந்து கொண்டிருந்த போது அலாரம் பெல் அடிக்க ஆரம்பித்தது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். இந்த அறை டிவி ஸ்கிரீன் மட்டும் இருட்டாக தெரிந்தது என்று குற்ற உணர்ச்சி தாக்கிய குரலில் அவர் சொன்னார். பின் லலிதாவை நோக்கி, லலிதா, போலீஸை கூப்பிடு. நான் எக்ஸிபிஷனை பார்க்க வந்திருப்பவர்களை தடுத்து நிறுத்துகிறேன். மெயின் டோரை ஏற்கனவே சாத்திவிட்டேன் என்று கூறிவிட்டு அவர் ஓடினார். லலிதா டெலிபோனை நோக்கி ஓடினாள். நான் நகை வைக்கப்பட்டிருந்த பெட்டியை பார்த்தேன். அதன் வெறுமை என்னை தாக்கியது. எக்ஸிபிஷனை பார்க்க வந்தவர்களில் யாராவது அதை எடுத்திருந்தால் இந்நேரம் கம்பி நீட்டியிருப்பார்கள் என்று தோன்றியது. பின்னால் யாரோ வரும் ஓசை கேட்டது. திரும்பினேன். பரசுராமன் நம்பியார். கட்டு குடுமி, கதர் சட்டை, வேஷ்டி, குடை. லிட்டில் கேரளா ஜுவல்லர்ஸ் முதலாளி. நான் உங்கள் இருவரையும் பார்க்க மேலே ஏறிக்கொண்டிருந்தேன். அப்போது அலாரம் அடித்த ஒலி கேட்டது. என்ன ஆயிற்று என்று கேட்டபடி நகை பெட்டியை பார்த்தார் அவர். அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்தது. போலீஸ்காரர்கள் மிகச்சரியாக 11:20க்கு வந்து சேர்ந்தார்கள். நாங்கள் அத்தனை பேரும் வாசலை ஒட்டியிருந்த அறையில் இருந்தோம். லிசிமோள் என்னிடமும் லலிதாவிடமும் அவள் பாத்ரூம் சென்று கவுனில் இருந்த ஜிப் திடீரென்று திறக்காமல் முரண்டு பிடித்ததை சொல்லிக் கொண்டிருந்தாள்.
அணில்பல் பேபி கண்ணாடியை ஏற்றிவிட்டபடி பரசுராமன் நம்பியாரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். 11:10க்கு பிறகு இந்த கட்டிடத்தை விட்டு யாரும் வெளியேறவில்லை ஆபீசர். கதவை நான் சாத்திய போது உள்ளே 19 வெளியாட்கள் கேலரியை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் தோட்டத்தில் இருக்கும் சிமெண்ட் பெஞ்சுகளில் உட்கார வைத்திருக்கிறேன் என்று செக்யூரிட்டி சீஃப் மேனன் போலீஸ் அதிகாரிகளிடம் கூறினார். கேலரியில் வேலை செய்பவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் வின்சென்ட். மார்பிள் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பில் அந்த பெயர்தான் இருந்தது. அரவிந்தனும் சுகுமாரும் தோட்டத்தில் இருக்கும் பொதுமக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாதவன் நாயர் வெளியே போயிருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறோம். ஓகே, விசாரணை ஆரம்பியுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் வின்சென்ட். 2 போலீஸ்காரர்கள் தோட்டத்தை நோக்கி போனார்கள். இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் மாதவன் நாயரின் அறையில் போய் அமர்ந்து கொண்டார். நான் ஒவ்வொருத்தராக அழைக்கிறேன். நான் அழைப்பவர்கள் மட்டும் உள்ளே வந்தால் போதும். மிஸ்டர் மேனன், நீங்கள் முதலில் வாருங்கள். மேனன் அறைக்குள் நுழைந்தார். என்ற குருவாயூரப்பா என்றார் பரசுராமன் நம்பியார். ஆலப்புழை ஆரியமாலாவிற்கு தகவல் சொல்லிவிட்டீர்களா? லிசிமோள் தலையை இடதும் வலதுமாக அசைத்தாள். இன்னும் இல்லை, மாதவன் நாயர் வந்துவிடட்டுமே. அதுவும் சரிதான் என்றார் பரசுராமன் நம்பியார். லலிதை, நான் உன்னை பார்க்கத்தான் வந்து கொண்டிருந்தேன். உன் வேலை முடிந்து விட்டதா? இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கிறது என்று விசாரித்து விட்டு போகலாம் என்று வந்தேன். படியேறி கொண்டிருந்தேன். அலாரம் மணி அடித்தது. ஆலப்புழை ஆரியமாலா இதை நிச்சயம் ரசிக்கப் போவதில்லை என்றாள் பேபி. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். ஒவ்வொருத்தரும் அடுத்தவரை சந்தேகப்படுவதை என்னால் உணர முடிந்தது. மேனன் மாதவன் நாயரின் அறையிலிருந்து வெளியே வந்தார். லிசிமோள், இன்ஸ்பெக்டர் உன்னை கூப்பிடுகிறார் ஜீசஸ் என்று அளவுக்கதிகமாக பெருத்திருந்த மார்பில் தொட்டு சிலுவை குறியிட்டபடி லிசிமோள் அறைக்குள் நுழைந்தார். மெயின் டோர் கதவு தட்டப்பட்டது. ஒரு போலீஸ்காரர் திறந்தார். 2 பெண் போலீஸ்காரர்கள் உள்ளே நுழைந்தார்கள். இங்கே இருக்கும் அத்தனை பேரையும் இவர்கள் செக் பண்ண வந்திருக்கிறார்கள், இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் சொன்னார் என்றார் மேனன் உணர்ச்சிகள் அற்ற குரலில். செக் பண்ணவா என்று கிரீச்சிட்டாள் பேபி. நான் விடமாட்டேன். என்னால் இதற்கு அனுமதிக்க முடியாது. யாரை பரிசோதிப்பது என்று விவஸ்தையெல்லாம் எதுவும் இல்லையா? பேபி, அனுமதிக்காவிட்டால் நீதான் நெக்லஸை திருடியதாகச் சொல்வார்கள். பரவாயில்லையா என்று அமைதியான குரலில் கேட்டார் மேனன். நான் எப்படி திருடி இருக்க முடியும் மேனன்? நான் மேலே ஆபீஸ் அறையில் இருந்தேன். என்னோடு அரவிந்தன் பேசிக் கொண்டிருந்தான். சனிக்கிழமை சினிமாவிற்கு வர சொல்லி அழைத்துக் கொண்டிருந்தான். எனக்கு அரவிந்தனின் பார்வை மீது சந்தேகம் வந்தது. பேபியை போய் ஒருவன் சினிமாவிற்கு அழைப்பதென்றால் ஒன்று மட்டும் நிச்சயம், தியேட்டரில் அரவிந்தன் அவளை முத்தமிட மாட்டான். வேறு ஏதாவது செய்ய அழைத்திருப்பான். இருட்டில் என்ன முகமா தெரியப் போகிறது என்று நினைத்திருப்பான். ஓகே பேபி, நீ அரவிந்தனோடு சினிமாவிற்கு போ. ஜாலியாக இரு. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அரவிந்தன் தன்னோடு பேசிக் கொண்டிருந்த போது மணி சரியாக 11 என்று எப்படி சொல்ல முடியும்? 11 மணிக்கு நகை திருட்டு நடந்திருக்கிறது, தெரியுமில்லையா? என்று சிரித்தபடி பேசினார் மேனன். தெரியும் தெரியும் தெரியும். மாதவன் நாயர் எப்போது மியூசியத்திற்கு வருவார் என்று அரவிந்தன் என்னை கேட்டான். நான் ஆபீஸ் கடிகாரத்தை பார்த்தேன். அப்போது மணி 11. 12 மணிக்கு மாதவன் நாயர் வருவார் என்று நான் அரவிந்தனிடம் சொன்னேன். அப்படியானால் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? திருட்டு நடந்தபோது நீயும் அரவிந்தனும் ஒன்றாக ஆபீஸில் இருந்திருக்கிறீர்கள் தானே? ஆனாலும் பேபி முகத்தில் சந்தோஷத்தின் சாயல் தெரியவில்லை. சட்டம் எல்லோருக்கும் சமம். அது அவளை விட்டுவிடப் போவதில்லை. சந்தேகப்படத்தான் படும், பரிசோதிக்கத்தான் பரிசோதிக்கும். லிசிமோள் வெளியே வந்தாள். நீ என்று லலிதாவை சுட்டிக்காட்டினாள். லலிதா என்னை பார்த்து புன்னகை செய்தாள். நாம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை செல்வா. நெக்லஸ் திருடு போன போது நாம் இருவரும் ஒன்றாகத்தானே இருந்தோம் என்று கூறியபடி காத்திருந்த இன்ஸ்பெக்டரை நோக்கிச் சென்றாள். நான் அவளுடன் இருந்தேன், வாஸ்தவம். ஆனால் அலாரம் அடித்த நேரத்தில் அவள் காஃபி அல்லவா எடுத்துக்கொண்டு வருவதாகச் சொல்லிப் போயிருந்தாள். லலிதாவிற்கு பிறகு என்னை பலியாடாக உள்ளே அனுப்பினார்கள். இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் என்னை பார்த்த பார்வையே சரியில்லை. நீங்களும் லலிதாவும் நெக்லஸ் திருடு போன போது ஒன்றாக சேர்ந்திருந்தீர்கள் என்று லலிதா சொல்கிறாள், சரியா? தலையை ஆட்டினேன். லலிதா காஃபி கோப்பை கொண்டு வரப் போன தகவலை சொல்லவில்லை என்று தெரிந்தது. நீங்கள் வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாட்கள் ஆகியிருக்கிறது? 1 வாரம். இன்றைக்கு 8வது நாள் என்றார் இன்ஸ்பெக்டர். நீங்கள் வேலைக்கு சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களோடு முருகேசன் என்று ஒரு 2 கெட்ட நாளை கூட்டி வந்திருக்கிறீர்கள். அவன் நேற்று ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறான். இன்று நெக்லஸ் திருடு போயிருக்கிறது. அவன் கரெக்ட்? என்ன இது? தொடர்பே இல்லாத வாக்கியங்களாக இருக்கின்றனவே. நான் திருடவில்லை
என்றேன். பார்க்கலாம் பார்க்கலாம் என்று அவர் கூறியபோது கதவை திறந்து கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் உள்ளே நுழைந்தார். சார், அவர்களில் யாரும் நகை வைக்கப்பட்டிருந்த ரூமுக்கு போகவில்லையாம் சார் என்றார். எவர்கள்? தோட்டத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறோமே, விசிட்டர்கள். அவர்களும் சரி, அரவிந்தன், சுகுமார் இருவரும் சரி, நகை வைக்கப்பட்டிருந்த அறைக்கு போனபோது மூடப்பட்டது என்ற போர்டை தான் பார்த்ததாக சொல்கிறார்கள். அவர்களை செக் பண்ணிவிட்டேன். நெக்லஸ் இல்லை. திருடி அவன் கையிலேவா வைத்திருப்பான்? மேலும் மூடப்பட்டது என்று போர்டு தான் இருந்ததே தவிர கதவு ஒன்றும் பூட்டப்பட்டிருக்கவில்லையே. நெக்லஸை எடுத்து இதே ஆர்ட் கேலரியில் வேற எங்கேயாவது ஒளித்து வைத்து விட்டிருக்கலாம் இல்லையா? போய் மற்ற இடங்களை எல்லாம் தேடச் சொல்லுங்கள். நெக்லஸ் திருடியவன் இந்நேரம் கட்டிடத்தை விட்டே போயிருப்பான் சார். நெக்லஸை திருடியது ஆண் என்று எப்படி முடிவு செய்தீர்கள்? போயிருப்பான் சார், அல்லது போயிருப்பாள் சார். நெக்லஸை திருடியது ஒருவேளை மூன்றாம் பாலாக இருந்திருந்தால் எப்படி சொல்வது சார்? சப் இன்ஸ்பெக்டர் கிண்டல் அடிக்கிறாரா அல்லது சீரியஸாக பேசுகிறாரா என்று தெரியவில்லை. இன்ஸ்பெக்டர் அவரை முறைத்தார். போங்கள், நான் சொன்னபடி மியூசியத்தின் மற்ற இடங்களை தேடச் சொல்லுங்கள். ஓகே மிஸ்டர் செல்வா, நீங்கள் வெளியே போய் அந்த பேபியை உள்ளே அனுப்புங்கள். வெளியே வந்தேன். பேபியை உள்ளே அனுப்பினேன். என்ன நடக்கிறது இங்கே என்று அதிகாரமான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தேன். மாதவன் நாயர் வந்து கொண்டிருந்தார். விஷயம் தெரிந்ததும் மாதவன் நாயர் வருத்தப்பட்டார். போலீஸ்காரர்களும் போலீஸ்காரிகளும் எங்களை சோதனை போட்டார்கள். நெக்லஸ் கிடைக்கவில்லை. பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட பகுதிகளிலெல்லாம் அவர்கள் தேடினார்கள். கிடைக்கவில்லை. நானும் லலிதாவும் வேலை செய்து கொண்டிருந்த பகுதி பொதுமக்களுக்கு திறந்துவிடப்படாத பகுதி. அங்கேயும் இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் வந்து பார்த்தார். இங்கே யாரும் வரமாட்டார்களா என்று கேட்டார். பரசுராமன் நம்பியார் மட்டும்தான் இங்கே வந்து போவது வழக்கம் என்றேன் நான். லலிதா ஒரு கணம் கூர்மையாக என்னை பார்த்தாள். ஆனால் நாங்கள் இங்கே இருக்கும்போது மட்டும்தான் அவர் வருவார் இன்ஸ்பெக்டர் என்றாள். லலிதா பார்த்த பார்வையின் பொருள் எனக்கு புரியவில்லை. ஆலப்புழை ஆரியமாலாவிற்கு நெக்லஸ் திருடுபோன விஷயம் சொல்லப்பட்டது. அவள் உடனே மயங்கி விழுந்திருக்கிறாள். ஆஸ்பத்திரிகளிலிருந்து ஒரு டாக்டர் பட்டாளம் வந்து பரிசோதித்து நீர் தெளித்து அவளை எழுப்பி உட்கார வைத்துவிட்டு போனார்களாம். ஆரியமாலா ஹிஸ்டீரியா நோயாளி போல் கத்திக் கொண்டிருந்தாள் என்று மாதவன் நாயர் தெரிவித்தார். அனைவரும் வீட்டிற்கு திரும்புவது என்று முடிவெடுத்தோம். நான் ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். முருகேசனையும் டெல்லி பாபுவையும் பார்த்தேன். முதல் நாளுக்கு இன்று அவர்கள் நிலைமை பரவாயில்லை என்று தோன்றியது. நெக்லஸ் திருடு போன விஷயத்தை நான் முருகேசனிடம் சொல்லவில்லை. அவனுக்கு எதற்கு அனாவசிய கவலை? நகை திருடப்பட்ட சமயத்தில் முருகேசன் ஆர்ட் கேலரியில் இல்லாமல் போனதே எனக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. அவன் இருந்திருந்தால் போலீஸ் வேறு அவனை குடைந்திருக்கும். அவன் முட்டையுருண்டு வந்த கதை, பாம்பை பார்த்த வரலாறு, நெஞ்சுவலி வந்த சரித்திரம், கடைசியாக முனீஸ்வரர் சாராயம் காய்ச்சிய சமாச்சாரம் என்று எல்லாவற்றையும் சொல்லி போலீஸ்காரர்களை போட்டு குழப்பியிருப்பான். போலீஸ்காரர்களின் சந்தேகம் அவன் மேலும் என் மேலும் திரும்பி 2 பேரையுமே கம்பிக்கு பின்னால் தூக்கி போட்டிருப்பார்கள். அந்த மட்டிலும் தப்பித்தோம் என்று நினைத்தேன். இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆனாலும் பரவாயில்லை. ஆஸ்பத்திரியிலேயே இருந்து உடம்பை தேற்றிக்கொண்டு அதன் பிறகு வா முருகேசா என்று சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரியை விட்டு வெளிப்பட்டேன். குடிக்கலாம் என்று தோன்றியது. உடனே அந்த எண்ணத்தை சிவப்பு மை போட்டு அழித்தேன். ஒருவேளை எந்த போலீஸ்காரனாவது என்னை மஃப்டியில் பின்தொடர்ந்து கொண்டிருந்தால், நான் பாருக்கு போய் குடிப்பதை பார்த்துவிட்டால் வீணாக சந்தேகப்பட ஆரம்பிப்பான். நல்ல வேளையாக குவார்ட்டர்ஸுக்கு போய் வெஜிடேரியன் உணவை சாப்பிட்டுவிட்டு உடனே படுத்துக்கொண்டேன். மறுநாள் ஆர்ட் கேலரிக்கு சீக்கிரமாகவே போய்விட்டேன். கொள்ளைக்கார பொம்மைகள் இருந்த ஸ்டாலின் சுவரில் சரியாக பெயிண்ட் பூசப்படாததை அப்போதுதான் கவனித்தேன். பெயிண்ட் டப்பாவை கையில் எடுத்து பிரஷை தோய்த்து லேசாக பூசத் தொடங்கினேன். அதை ஏற்கனவே முடித்து விட்டதாக என்னிடம் நீங்கள் சொல்லவில்லை. ஆமாம், சொன்னேன் லலிதா. ஆனால் இப்போதுதான் அது சரியாக பூசப்படாதது என் கண்ணில் பட்டது என்றேன். பரவாயில்லை, அதை யாரும் கவனித்து இங்கே ஏன் பெயிண்ட் பூசவில்லை என்று கேட்கப் போவதில்லை. மற்ற ஸ்டால்களை முடிக்க முயற்சி பண்ணுங்கள் என்றாள் லலிதா. குரலில் இப்போது எரிச்சல் இன்னும் கொஞ்சம் கூடியிருந்தது. இந்த லலிதா நான் சொன்ன பேச்சுக்கெல்லாம் எப்படி சிரித்துக் கொண்டிருந்தாள்! சிரிப்பு ஒன்றை வைத்தே என்னை கொன்ற லலிதா, என் மேல் இழைத்து சூடேற்றிய லலிதா, இப்போது என்னடாவென்றால் கல்கத்தா காளியின் முகத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறாள். அது ஏன்? காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இப்போது அவளை முறைத்துக் கொள்வது சரியல்ல என்று பட்டது.
எனவே அவள் ஆணைக்கு உடனே கட்டுப்பட்டேன். பெயிண்ட் டப்பாவை எடுத்த இடத்திலேயே வைத்தபோது அவள் செல்வா என்றாள். திரும்பினேன். போலீஸ்காரர்கள் உங்களை பற்றி நிறைய கேள்வி கேட்டார்கள். எங்கள் டீமில் புதிதாக சேர்ந்தவர் இல்லையா? இன்ஸ்பெக்டர் வின்சென்ட்டிடம் நான் உங்களை பற்றி நல்ல விதமாகத்தான் சொல்லியிருக்கிறேன். நேற்று நானும் நீங்களும் ஒன்றாகவே இருந்ததால் நெக்லஸை நீங்கள் எடுத்திருக்கவே முடியாது என்று அடித்து சொல்லிவிட்டேன் என்றாள். தேங்க்ஸ் லலிதா. ஆனால் நானும் நீயும் சேர்ந்தே இருக்கவில்லையே. ஐ மீன், எல்லா நேரமும். நீ காஃபி கொண்டு வர போன போதுதானே திருட்டு நடந்தது என்றேன். லலிதா என் பக்கம் திரும்பவில்லை. கையில் இருந்த ஒரு டிராயிங்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மௌனமாக இருந்தாள். அதன் பிறகு அவள் பேசினாள். ஆனால் நான் உங்களை சந்தேகப்படவில்லை செல்வா. உங்கள் நேர்மையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றாள். நான் அதிர்ந்து போனேன். இவ்வளவு சாமர்த்தியமாக அவள் பேசுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. தேங்க்ஸ் என்று முணுமுணுத்துவிட்டு அடுத்த ஸ்டாலை நோக்கி நகர்ந்தேன். அன்றைக்கு பிற்பகல் லலிதா சீக்கிரமாக புறப்பட்டாள். எனக்கு பல் டாக்டரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. நாளை காலை உங்களை பார்க்கிறேன். ஓகே? என் பதிலுக்கு காத்திராமல் போய்விட்டாள். அவள் போன பின்பு அந்த கொள்ளைக்கார ஸ்டாலில் விட்டுப்போன பெயிண்டிங் வேலையை முடித்து விடுவது என்று தீர்மானித்தேன். நாளைக்கு வேறு யாராவது வந்து அங்கங்கே தேமல் வந்தாற்போல் பெயிண்ட் பூசப்பட்டிருப்பதை பார்த்துவிட்டு முகம் சுழித்து என்னை திட்டக்கூடும். வேண்டாம் என்று மறுக்க லலிதாவும் இல்லை. நான் அந்த ஸ்டாலை நோக்கி பெயிண்ட் டப்பாவுடன் நடந்தேன். கைக்கு எட்டிய தூரத்தில் இருந்த பெயிண்ட் தேமல்களை பூசி மறைத்தேன். அப்புறம்தான் உள்ளேயும் அந்த தேமல்கள் இருப்பதை கவனித்தேன். உள்ளே இருப்பவற்றை சரி செய்ய வேண்டுமென்றால் கொள்ளைக்கார பொம்மைகளை நகர்த்த வேண்டும். முதலில் அவர்கள் கையில் இருந்த கஜானா பெட்டியை எடுத்து வைத்தேன். பிறகு பொம்மைகளை நகர்த்தினேன். வழி கிடைத்தது. ஸ்டாலுக்குள் எந்த இடத்தில் பெயிண்ட் டச்சப் பண்ண வேண்டுமோ அந்த இடத்தில் டச்சப் பண்ணினேன். வெளியே வந்தேன். பொம்மைகளை பழையபடி நிறுத்தி வைத்தேன். அந்த கொள்ளைக்காரர்கள் எல்லாம் ஏறக்குறைய உண்மை கொள்ளைக்காரர்களாக தெரிந்தார்கள். அடுத்து கஜானா பெட்டியை கையில் எடுத்தேன். முன்பிருந்தது போலவே அதை வைக்கும் சமயத்தில்தான் என் கண்களில் அந்த வித்தியாசம் தெரிந்தது. பெட்டியில் இருந்த போலி நகைகள் இடம் மாறியிருந்தன. ஏற்கனவே அந்த பெட்டியில் இருந்த நகைகளை நான் தான் இடம் பார்த்து அடுக்கியிருந்தேன். இப்போது அவை நான் அவற்றை வைத்தது போல் இல்லாமல் வேறு மாதிரி வைக்கப்பட்டிருந்தன. யாரோ நகைகளை இடமாற்றியிருக்கிறார்கள் அல்லது கலைத்திருக்கிறார்கள். அந்த பெட்டியை ஆராய்ந்தேன். சாதாரண கள்ளி பெட்டிதான் அது. பெயிண்ட் பண்ணி கஜானா பெட்டியாக காட்சியளிக்குமாறு வைக்கப்பட்டிருந்தது. அதில் வைக்கப்பட்டிருந்த நகைகளை கையில் எடுத்தேன். அப்போதுதான் அந்த நெக்லஸை பார்த்தேன். திருடு போன ஆலப்புழை ஆரியமாலாவின் வைர நெக்லஸ் அதில் ஒளிந்து கொண்டிருந்தது. அதை கையில் எடுத்தேன். நெக்லஸில் பதிக்கப்பட்டிருந்த வைரங்கள் என்னை பார்த்து கண் சிமிட்டின. உடனே செயல்பட நினைத்தேன். செக்யூரிட்டி சீஃப் மேனனிடம் அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். போலீஸை அழைத்து நகை எங்கே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்ல வேண்டும் என பரபரத்தேன். ஆலப்புழை ஆரியமாலா மகிழ்வாள். கேலரியில் இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். சுபம். பரபரவென்று 4 அடிகள் எடுத்து வைத்தேன். திடீரென பிரேக் அடித்தது போல் நின்றேன். இரு, என்ன செய்கிறேன்? நகை கஜானா பெட்டியில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் உடனே போலீஸ் என்னை நம்பி என் முதுகில் தட்டி கொடுத்து மார்பில் ஒரு பதக்கத்தை மாட்டிவிடுமா? முட்டாளே! போலீஸ் இந்நேரம் உன்னை பற்றி சென்னை போலீசிடம் விசாரித்திருக்கும். நீ கொலை கேஸில் சிக்கி ஜெயிலுக்குள் அடைபடுவது அன்றாட நிகழ்ச்சி என்று சென்னை போலீஸ் சர்டிபிகேட் கொடுக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் இப்போது இன்னும் அதிகமான சந்தேகத்துடன் காத்துக் கொண்டிருப்பார். நகை கஜானா பெட்டியில் கிடைத்தது என்று சொன்னால் நான் தான் அதை திருடினேன், அதை வெளியே கொண்டு போக வழியில்லை, மாட்டிக்கொள்வோம் என்ற நிலை உருவானதால் அதை கஜானாவில் கண்டுபிடித்தேன் என்று நாடகமாடி திருப்பிக் கொடுக்கிறேன் என்றுதானே கதை வசனத்தை திருத்தி எழுதுவார்கள். இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் என்னை பார்த்த பார்வை நினைவுக்கு வந்தது. இப்போது என்ன செய்வது? திருடியது யாராக இருந்தாலும் அதை உடனே வெளியே எடுத்துப் போக முடியாததால் இங்கே வந்து போலி நகைகளுக்கு அடியில் மறைத்து வைத்திருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாது, சந்தேகம் வராது என்ற காரணத்தால் தைரியமாக ஒளித்து வைத்திருக்கிறார்கள். யாரோ வரும் காலடி ஓசை கேட்டது. நெக்லஸை பரபரப்பாக அது ஒளித்து வைக்கப்பட்ட இடத்திலேயே வைத்தேன். செக்யூரிட்டி சீஃப் மேனன்.
என்ன செல்வா, இன்னும் கிளம்பவில்லை? நேரமாகிவிட்டதே என்றார். கிளம்ப வேண்டியதுதான் சார் என்றேன். நல்ல வேளை, ஒரு நிமிடம் முன்னால் அவர் வந்திருந்தால் நெக்லஸும் கையுமாக என்னை பார்த்திருப்பார். வெளியே வந்தேன். கொச்சி சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. சாலையில் உற்சாக முகங்கள் அலைந்தன. கடற்கரையோரம் சென்றேன். தூரத்தில் தண்ணீரில் பொருத்தப்பட்டிருந்த சீன மீன்பிடி வலைகள் தெரிந்தன. வலைகளுக்கு நேர் மேலே கொக்குகள் பறந்து கொண்டிருந்தன. நெக்லஸை திருடியது யாராக இருந்தாலும் அதை அந்த கஜானா பெட்டியிலேயே விட்டு வைக்கப் போவதில்லை. நெக்லஸ் அங்கே இருந்து போய்விட்டால் அப்புறம் அதை திருடியது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட முடியாமலேயே போய்விடும். திருடியது யார்? எப்போது அதை கொண்டு வந்து கஜானா பெட்டியில் வைத்திருக்க முடியும்? அலார்ம் ஒலி கேட்டபோது நான் கொள்ளைக்கார ஸ்டால் இருந்த அறைக்கு அடுத்த அறையில் இருந்தேன். அறத்தால் ஒரு கட்டையை வெட்டி கொண்டிருந்தேன். லலிதா காஃபி கொண்டு வர போயிருந்தாள். இரு ஆர்ட் கேலரியில் இருக்கும் நெக்லஸை எடுத்து என்னிடம் கொடு. உனக்கு 25 லட்சம் கூலி தருகிறேன். லலிதா சொன்ன வாக்கியம் அது விளையாட்டா, இல்லை அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. சென்னை ஆட்டோக்களின் பின்பக்கம் எழுதப்பட்டிருக்கும் தங்க வார்த்தைகள் வேறு நினைவுக்கு வந்து என்னை தாக்கியது. ஒருவேளை லலிதா? திடீரென அவளது நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாறுதலுக்கு காரணம் என்ன? என்னை ஏன் கொள்ளைக்காரர்கள் இருந்த அரங்கத்தை பெயிண்ட் பண்ணக்கூடாது என்று சொன்னாள்? அவள் சொன்னது போல் ஒருவேளை அவள்தான் ஆலப்புழை சமஸ்தானத்து உண்மையான வாரிசா? திடீரென்று பரசுராமன் நம்பியாரின் நினைவு வந்தது. நெக்லஸ் திருடு போன சமயம் அவர் எப்படி ஆர்ட் கேலரிக்கு வந்தார்? அலாரம் அடித்து முடித்து சற்று நேரத்திற்கெல்லாம் அவர் என்னையும் லலிதாவையும் பார்த்தார். எங்களை பார்க்க மாடிப்படியேறி வந்து கொண்டிருந்ததாகச் சொன்னார். அவர் படியேறியதை வேறு யாரும் பார்த்ததாகச் சொல்லவில்லையே. அவர் வேறு ஏகப்பட்ட பணக்கஷ்டத்தில் இருப்பதாக லலிதா சொன்னாளே. ஒருவேளை அவர்தான். தலையை உலுக்கிக் கொண்டேன். திருடியது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தே ஆக வேண்டும். மறுநாள் காலை கேலரியில் நுழைந்தேன். முதல் வேளையாக கஜானாவில் நெக்லஸ் இருக்கிறதா என்று பார்க்க விரும்பினேன். மாடிப்படிகளை நோக்கி நடந்த நேரம் பிரதான கதவு வேகமாக திறந்தது. மாதவன் நாயர் உள்ளே நுழைந்தார். நான் அவரை பார்த்ததை பார்த்துவிட்டார். மிஸ்டர் செல்வா என்றார். ப்ளீஸ் கம் என்று சொல்லிவிட்டு அவர் தன் அறைக்குள் நுழைந்தார். எனக்கு வேறு வழியில்லை. அறைக்குள் நுழைந்தேன். எதிரில் உட்காரச் சொன்னார். உட்கார்ந்தேன். மாலினி இஸ் ஹாப்பி அபவுட் யூ. உங்கள் வேலை திருப்திகரமாக இருக்கிறது என்று சொன்னாள் என்றார். மாலினி? லலிதா சந்திரமாலினி. முழு பேர் சொன்னால்தான் தெரியுமா என்று கேட்டார். அவருடைய தமிழில் நிறைய மலையாள மனம் இருந்தது. எஸ் என்றேன். லலிதாவும் எனக்கு மிக உதவியாக இருக்கிறாள். அப்புறம் என்ன பேசுவது என்று அவருக்கு புரியவில்லையா, அல்லது சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தயங்கினாரா தெரியவில்லை. சில வினாடிகள் என்னையே மௌனமாக உற்று பார்த்தார். நான் அவர் கண்களை தவிர்க்கவில்லை. போலீஸ் உங்களை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டார்கள் என்றார். ஐ அண்டர்ஸ்டாண்ட். புதிதாக வந்திருப்பவன் என்பதால் கேள்விகள் நிறைய வரும். ஐ டோன்ட் மைண்ட் தெம். மடியில் கனமிருந்தால் தானே போலீஸுக்கு பயப்பட வேண்டும் என்றேன். புன்னகைத்தார். எஸ், சந்தேகப்படுவது அவர்கள் தொழில். அவர்கள் உங்களையும் சந்தேகப்படுகிறார்கள். நான் கஜானாவில் பார்த்த நகையை எடுத்து கொடுக்காததற்காக சந்தோஷப்பட்டேன். கொடுத்திருந்தால் இந்நேரம் கம்பி எண்ணிக்கொண்டு இருந்திருப்பேன். பை நேற்று இரவு ஆலப்புழை ஆரியமாலாவை போய் பார்த்தேன். அவள் என்னிடமே ஹிஸ்டரிக்கலாக கத்தத் தொடங்கிவிட்டாள். போலீஸ் நகையை எப்படியாவது கண்டுபிடித்து தருவதாக அவளிடம் சொல்லியிருக்கிறதாம். ஆனால் அவளுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. கௌரவமே காலியாகிவிட்டது என்று கத்துகிறாள் என்று பெருமூச்சு விட்டார். அந்த நெக்லஸ் காணாமல் போகாமல் இருந்திருக்கலாம் என்றேன். வாக்கியத்தை சரியாகத்தான் அமைத்தேனா? ஆம், நான் 12 மணிக்கு திரும்பி வந்தபோதுதான் விஷயமே தெரிந்தது. மேனன் செல்போனில் சொல்லி எனக்கு அதிர்ச்சி தர வேண்டாம் என்று நான் திரும்பி வந்த பிறகு சொன்னார். அன்று காலை நான் இல்லாமல் போய்விட்டேனே என்று வருத்தமாக இருந்தது. யூ சி மிஸ்டர் செல்வா, அந்த நெக்லஸ் போல ஒரு போலி நெக்லஸ் தயாராகி வரும் வரை நான் எங்கேயும் வெளியே போகக்கூடாது என்று தீர்மானித்திருந்தேன். டாக்ஸ் ப்ராப்ளம். ஆடிட்டரோடு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. தவிர்க்க முடியவில்லை. நான் இங்கேயே இருந்திருந்தால்
லிசிமோன் பாத்ரூம் போன சமயத்தில் நான் டிக்கெட் கிழித்திருப்பேன். மேனன் என்னை டிக்கெட் கிழிக்க விட்டிருக்காவிட்டால் நானாவது அவருக்கு பதிலாக டிவி ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்திருப்பேன் என்றார். குற்றவாளிக்கு மாதவன் நாயர் வெளியே போகும் விஷயம் தெரிந்திருக்குமோ? எக்ஸ்கியூஸ் மீ சார், திருடியவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். புத்திசாலி என்றால் கேமரா முன்பு முகத்தை காட்டியிருக்க மாட்டார்கள். ஒரு பர்தாவையாவது போட்டுக்கொண்டு நுழைந்திருப்பார்கள். உள்ளே வருகிறவர்களை பர்தா எடுத்தாக வேண்டும் என்று நாம் வற்புறுத்த முடியாதல்லவா? அட ஆமாம், இல்லை. ஆனால் பர்தா போட்டவர்கள் யாரும் வந்ததாக மேனனோ லிசிமோலோ சொல்லவில்லையே என்றார் மாதவன் நாயர். நீங்கள் வெளியே போகப் போவது யார் யாருக்கு தெரியும் என்று தயக்கத்துடன் கேட்டேன். அவர் புருவங்களை உயர்த்தினார். ஏன், மேனனுக்கு தெரியும், லிசிமோலுக்கும் தெரியும். இருவரும் டிக்கெட் கவுண்டரில் நின்று அரவிந்தனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் மேனனின் தோளை தொட்டு 12 மணிக்கு திரும்பி வருகிறேன் சொல்லிவிட்டு புறப்பட்டு போனேன். மாதவன் நாயரின் மேஜை மேல் இருந்த தொலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது. நான் அவரிடம் இருந்து விடைபெற்று வெளியே வந்தேன். மாதவன் நாயர் வெளியே போன விவரம் லிசிமோள், மேனன், அரவிந்தன், பேபி, ஏன் லலிதாவிற்கு கூட தெரியும். எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் அது. யாரோ ஒருவர் இருவருக்கு தெரியும் என்றால் கூட அந்த செய்தி தெரிந்த ஆசாமியை சந்தேகமாவது படலாம். எல்லோருக்கும் தெரிந்த செய்தியை வைத்துக்கொண்டு யாரை சந்தேகப்படுவது? படியேறினேன். நான் வேலை செய்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தேன். லலிதா இருந்தாள். அட சட்! அவள் இருக்கும் வரை கஜனாவில் ஆரியமாலாவின் நெக்லஸ் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க முடியாது. குட் மார்னிங் என்று சிரித்தாள். ஹாய் என்றேன் அலுவலக தோரணையில். அந்த கொள்ளைக்காரர்கள் ஸ்டாலை பெயிண்ட் பண்ணி முடித்து விட்டீர்கள் போலிருக்கிறதே. கொஞ்சம் தர்ம சங்கடமாய் உணர்ந்தேன். என் வேலையெல்லாம் முடிந்த பின்னால்தான் பெயிண்டிங் வேலையை செய்தேன். பார்க்க கொஞ்சம் அசிங்கமாய் இருந்தது. இட்ஸ் ஓகே. நேற்று நான் மூடில் இல்லை. பல்வலி அண்ட் ஆல் தட். டென்டிஸ்ட் எல்லாவற்றையும் கிளியர் பண்ணிவிட்டார். நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணியதுதான் கரெக்ட் என்றாள். வழக்கம் போல் இருவரும் இணைந்து வேலையை தொடங்கினோம். காஃபி நேரம் எப்போது வரும் என்று காத்திருந்தேன். காஃபி எடுத்து வர அவள் சென்றதும் நான் கஜனா பெட்டி இருக்கும் இடத்திற்கு தாவினேன். அதை சோதித்தேன். நெஞ்சில் லேசான திக் திக். ஆலப்புழை ஆரியமாலாவின் நெக்லஸ் அகற்றப்படாமல் இருந்தது. அப்பாடா! குற்றவாளி நேற்று இரவு அதை அகற்றவில்லை. பழையபடி என் இடத்திற்கு சென்று சாது பிள்ளையாக என் வேலையை தொடர்ந்தேன். லலிதா காஃபியுடன் வந்தாள். அவள் காஃபியை சீப்பிய அழகு, தலைமுடியை ஒற்றை விரலால் ஒதுக்கிவிட்ட அழகு, நேற்று உர்ரென்று இருந்தவள் இன்று மத்தாப்பூவாய் மாறிய அழகு. ச்சே, நெக்லஸை லலிதா திருடியிருக்க முடியாது. அன்றைக்கு மத்தியானம் வழக்கம் போல் அந்த ஏரியாவில் இருந்த உடுப்பி ஹோட்டல் ஒன்றிற்கு சாப்பிடச் சென்றேன். அங்கேதான் ஆந்திர அரிசியிலும் தமிழ்நாடு அரிசியிலும் சாப்பாடு போட்டார்கள். வழக்கத்திற்கு மாறாக மூலை மேஜை ஒன்றில் அரவிந்தன் உட்கார்ந்திருந்தான். வழக்கமாய் அவன் மீனுச்சோறு கிடைக்கும் குண்டுமல்லி சைஸுக்கு சாதம் இருக்கும் கேரளா ஹோட்டலுக்குத்தான் போவது வழக்கம். இன்றைக்கு ஒரு மாற்றம் இருக்கட்டும் என்று வந்துவிட்டான் போலும். அவனுக்கு எதிரில் ஒரு நாற்காலி காலியாக இருந்தது. அதில் சென்று அமர்ந்தேன். சிரித்தேன். சிரித்தான். மகா இளைஞன். அடர்த்தியான அதிகமான முடி. அதை பாகவத ஸ்டைலில் பின்னால் தள்ளிவிட்டிருந்தான். அது அவன் இளமையை இன்னும் அதிகரித்து காட்டியது. சாப்பாடு என்றேன் ஆர்டர் கேட்டு வந்த சர்வரிடம். அரவிந்தனை பார்த்தவுடன் நெஞ்சில் ஏதோ சின்னதாக இடறியது. என்ன அது? காலையில் மாதவன் நாயரிடம் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அரவிந்தன் சம்பந்தமாக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாரே, என்ன அது? எவ்வளவு நாட்களாய் இந்த ஆர்ட் கேலரியில் வேலை செய்கிறாய் அரவிந்தன்? ஆயிற்று, 1 வருடம் முடிந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன என்றான். இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் போட்டு தருகிறேன் என்று மாதவன் நாயர் சொல்லியிருக்கிறார் என்றான். எனக்கும் அவனுக்கும் இடையில் நடந்த உரையாடல் வினோதமாக இருந்தது. நான் எனக்கு தெரிந்த மலையாளம் கலந்து கேள்விகள் கேட்டேன். அரவிந்தன் தனக்கு தெரிந்த தமிழை மலையாளத்துடன் கலந்து பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். மாதவன் நாயர் என்ற பெயரை உச்சரித்ததும் என் நினைவில் அந்த நெருடல் பளிச்சிட்டு விட்டது. நெக்லஸ் திருடு போனபோது நீயும் பேபியும் மாடியில் ஆபீஸ் அறையில் இருந்தீர்கள் இல்லையா? அரவிந்தன் தலையசைத்து ஆமோதித்தான்.
மாதவன் நாயர் வெளியிலிருந்து எப்போது திரும்பி வருவார் என்று நீ பேபியை கேட்டாயாமே என்றேன். அப்படியென்று யார் சொன்னார்கள்? என்று அவன் திருப்பி கேட்டான். பேபிதான் சொன்னாள் அப்படியா என்று கேட்டுவிட்டு ஒரு கணம் யோசித்தான். எனக்கு சரியாக ஞாபகமில்லை. ஒருவேளை கேட்டாலும் கேட்டிருப்பேன். சொன்னேனே இன்கிரிமெண்ட் என்று. அது விஷயமாக அவரோடு பேசுவது என்று தீர்மானித்திருந்தேன். எஸ், நான் கேட்டாலும் கேட்டிருக்கலாம். வினோதமாக இருக்கிறதே என்றேன். இதில் என்ன வினோதம் செல்வா? ஆமாம், மாதவன் நாயர் எப்போது திரும்பி வருவார் என்று உனக்குத்தான் தெரிந்திருந்ததே. மேனனிடமும் லிசிமோளிடமும் அவர் பேசிக் கொண்டிருந்த போது நீ அங்கேதானே இருந்தாய்? அரவிந்தன் சற்று யோசித்தான். கையில் எடுத்த சாப்பாட்டு கவளம் அப்படியே அந்தரத்தில் இருந்தது. ஆமாம், மாதவன் நாயர் சொன்னபோது நான் கீழே தான் இருந்தேன். பேபியிடம் நான் அப்படியெல்லாம் கேட்கவில்லை. கமான் அரவிந்த், நீ அவளை சினிமாவிற்கு கூப்பிட வேண்டும் என்று நினைத்தாய். நேரடியாக கேட்காமல் கொஞ்சம் உளறலெல்லாம் உளறிவிட்டு அப்புறம் சினிமாவுக்கு வருகிறாயா என்று கேட்டாய், அப்படித்தானே? அரவிந்தனின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. லட்டு திருடும்போது மாட்டிக்கொண்ட குழந்தை போல் விழித்தான். இளித்தபடி பரிதாபமாக தலையை ஆட்டினான். அவளை முத்தமிட்டிருக்கிறாயா என்று தொண்டைக்குழி வரை வந்த கேள்வியை அப்படியே அமுக்கினேன். அதற்கு பதிலாக சட்டென்று புதிதாக தோன்றிய சந்தேகம் ஒன்றை போக்கிக் கொள்ள ஒரு கேள்வி கேட்டேன். சரி, மாதவன் நாயர் பற்றி நீ கேட்டதாக அவள் உளறினாள் என்றே வைத்துக் கொள்வோம். அப்போது நேரம் மிகச்சரியாக 11 என்று சொன்னாளே, அது கூட உளறலா? சேச்சே, அது சரியான நேரம்தான். நான் என் மணிக்கட்டில் கட்டியிருந்த வாட்சை கூட பார்த்தேனே. உனக்கு அலாரம் அடித்த சத்தம் கேட்கவில்லையா? சரியாக 11 மணிக்குத்தானே என் நகை திருட்டு போயிற்று. அது ஏசி செய்யப்பட்ட ஆபீஸ், சவுண்ட் ப்ரூஃப். அது மட்டுமில்லாமல் கீழ்த்தளத்தில் ஒலித்த அலாரம் மேலே கேட்க சான்ஸே இல்லை. அப்படியானால் திருட்டு போன விஷயம் உனக்கு எப்போது தெரியும்? நான் கீழே வந்தபோதுதான். பேபியிடம் பேசி முடித்துவிட்டு கீழே இறங்கிய போது அலாம் அடித்த சத்தம் கேட்டது என்றான். சாப்பிட்டு முடித்திருந்தான். நான் கிளம்பட்டுமா? எனக்கு கேலரியில் வேலை இருக்கிறது. ஓ எஸ் என்று அவனை அனுப்பினேன். பேபி ஏன் மாதவன் நாயர் எப்போது வருவார் என்று அரவிந்தன் கேட்டதாக கூறினாள். அரவிந்தன் அப்படி ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லையே. பேபி பொய் சொல்கிறாளா? பேபி பொய் சொல்கிறாள் என்றே வைத்துக் கொண்டாலும் அது ஒன்றும் சீரியஸ் விஷயமாக தோன்றவில்லை. திருட்டு நடந்தபோதுதான் 2 பேரும் ஒன்றாக ஆபீஸ் அறையில் இருந்திருக்கிறார்களே. ஒருவேளை கூட்டுச்சதியாக இருந்தால்? 2 பேரும் சேர்ந்து பேசி வைத்துக் கொண்டு பொய் சொன்னால்? அரண்டவன் கண்ணிற்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். நான் அரண்டவன் நிலையில் இருந்தேன். இவனாயிருப்பானா? அவனாயிருப்பானா? இவளாயிருப்பாளா? அவளாயிருப்பாளோ? என் மனம் இருக்கிற அத்தனை பேரையும் சந்தேகப்பட்டு குழம்பிய போதுதான் பளிச்சென்று மின்னல் போல் அந்த எண்ணம் தோன்றியது. திருடியது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், திருடிய நெக்லஸை திருடிய நேரத்திலேயே எடுத்து போக முடியாது என்பதால் தானே கொள்ளைக்காரர்களின் கஜானா பெட்டியில் அந்த நெக்லஸை போட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த நெக்லஸை எடுக்க எப்படியாவது வந்துதானே ஆக வேண்டும். நெக்லஸை மீட்டு போக குற்றவாளி எப்போது வரப்போகிறான் அல்லது வரப்போகிறாள் என்று காத்திருப்பதை விட குற்றவாளியை நாமே நெக்லஸை எடுத்து போக வரும்படி செய்துவிட்டால் குற்றவாளியை வெகு சுலபமாக கண்டுபிடித்து விடலாமே. குற்றவாளியை எப்படி வரவழைப்பது? எலியை எப்படி பிடிக்கிறோம்? பொரியில் மசால் வடையை வைத்துதானே. அதுபோல் குற்றவாளிக்கும் ஒரு மசால் வடையை ரெடி பண்ணிவிட வேண்டியதுதான் என்று நினைத்தேன். எனக்கு கூடவே இன்னொரு பயமும் வந்துவிட்டது. ஒருவேளை திருடிய நபர் நெக்லஸை எடுத்துக்கொண்டு போகும் முயற்சியில் இறங்குவதற்குள் போலீஸ்காரர்கள் தப்பித் தவறி அந்த நகையை அங்கு கண்டுபிடித்து விட்டால் முதல் வேலையாக அதில் கைரேகைகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். நான் தான் மட வாத்து ஆயிற்றே. அந்த நெக்லஸை என் வருங்கால மனைவிக்கு போட்டு அழகு பார்க்கிற மாதிரி நினைத்துதானே கையில் எடுத்து பார்த்து கொண்டிருந்தேன். எனவே இன்றைக்கு இரவே நகையை மீட்டு கொண்டு போக கஜானா பெட்டியில் அதை வைத்த ஆளை வரவழைக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். லலிதா மாதவன் நாயருடன் ஆலப்புழை ஆரியமாலாவை பார்த்து சமாதானமாக 4 வார்த்தை சொல்லிவிட்டு வர போயிருந்தாள். எனக்கு உதவியாக இருந்த ஆட்கள் எல்லாம் லலிதாவின் தலை மறைந்ததும் நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நான் தனிமையில் இருந்தேன். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு புகையை ஆழமாக உள்ளுக்கு இழுத்தபடி ஆழமாக யோசித்தேன். அட, இப்படி செய்தால் என்ன என்று தோன்றியது.
மாலை 5 மணிக்கு லலிதா வந்து சேர்ந்தாள். லலிதா என்று அவளை பார்த்ததும் போலியாக பரபரத்தேன். ஒரு பெரும் பிரச்சனை என்றேன். என்ன என்றாள் அவள் வியப்புடன். என்னோடு வந்து நீயே பாரேன். லலிதாவை கொள்ளைக்காரர்கள் இருந்த அரங்கத்திற்கு பின்னால் கூட்டிச் சென்றேன். ஒவ்வொரு அரங்கமும் தரையிலிருந்து 1 மீட்டர் உயரத்திற்கு மரமேடை அமைத்து அதன் மீது உருவாக்கப்பட்டிருந்தது. மரமேடையை அதற்கு கீழே நிறுத்தி வைக்கப்பட்டு முடுக்கப்பட்ட மரத்தூண்கள் தாங்கிக் கொண்டிருந்தன. நான் கீழே குனிந்து மரமேடைக்கு கீழே சுட்டிக்காட்டினேன். அங்கே பார் என்றேன் லேசாக ரஜினியை காப்பியடித்து. லலிதா குனிந்து பார்த்தாள். மரமேடையை தாங்கிக் கொண்டிருந்த 2 முக்கியமான மரத்தூண்கள் கீழே சாய்ந்திருந்தன. லலிதா மூச்சை ஒருமுறை இழுத்து பிடித்தாள். விம்மிய நெஞ்சை ஒரு கையில் பற்றிக் கொண்டாள். எப்படி செல்வா, எப்படி அது நடந்தது என்று திகிலுடன் கேட்டாள். தெரியவில்லை. ஆனால் அந்த தூண்களை அப்படியே விட்டுவிட முடியாது. உடனே அவற்றை நிறுத்த ஸ்க்ரூ போட்டு முடுக்கியாக வேண்டும். அது ரொம்ப ஆபத்தான வேலை செல்வா. விழுந்திருக்கும் கட்டையை எடுத்து நிறுத்தி ஸ்க்ரூ போட்டு முடுக்கும் நேரத்தில் மேடை சரிந்துவிட்டால் நீங்கள் காலி. அப்படியானால் மேடை மீது இருக்கும் பொம்மைகள் எல்லாம் எடுத்து வைத்துவிட்டுதான் அந்த கட்டையை தூக்கி நிறுத்த வேண்டும். எஸ், ஆனால் அதை எப்போது பண்ணுவதாய் உத்தேசம்? நாளைக்கு காலையில் வந்தவுடன் முதல் வேலை அதுதான். இனிமேல் இந்த வேலையை நான் ஒருவனாக ஆரம்பித்து முடிக்க முடியாது என்றேன். லலிதா கீழே விழுந்திருக்கும் அந்த கட்டைகளை புதிராக பார்த்து கொண்டே எழுந்தாள். அவை எப்படி அவ்வாறு விழுந்திருக்கும் என்பது அவளை பொறுத்தவரை விடை தெரியாத கேள்வியாக இருந்தது. எனக்கு விடை தெரிந்த கேள்வி. நான் தான் அவற்றை அவ்வாறு வெட்டிவிட்டேன். கொள்ளைக்காரர்கள் அரங்கத்தை நாளைக்கு காலை நான் பிரித்து மறுபடி ஒழுங்காக கட்டப்போகிறேன் என்ற செய்தி தெரிந்துவிட்டால் நகையை திருடி கஜானா பெட்டியில் வைத்த ஆள் இன்றைக்கு இரவு அதை எப்படியும் மீட்டு கொண்டு போக வரும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் என் மசால் வடை, பொரி எல்லாமே. எலி எப்படியும் இன்றைக்கு இரவு சிக்கிக்கொள்ளும். நாளை காலையில் கொள்ளைக்காரர்கள் அரங்கத்தை மாற்றி கட்டப் போகிறேன் என்ற செய்தியை ஆர்ட் கேலரியில் இருந்த அத்தனை பேருக்கும் நழுவ விட்டேன். யாருமே திடுக்கிடவில்லை. யாருடைய முகமும் பேயறைந்தாற் போலவோ மோகினி அறைந்தாற் போலவோ மாறவில்லை. சுகுமார், மாதவன் நாயர், லிசிமோள், பேபி, அரவிந்தன், மேனன், லலிதா. இன்னும் யாராவது மிச்சம் இருக்கிறார்களா என்ன? எஸ், பரசுராமன் நம்பியார். திடீரென்று நாங்கள் ஸ்டால்களை சீர் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்து எங்களிடம் பேசிவிட்டு போனவர். நகை திருட்டு போன அன்று இங்கே இருந்தவர், பணக்கஷ்டத்தில் இருப்பவர். அவருடைய போன் நம்பர் எனக்கு தெரியும். போனில் அவரை அழைத்தபோது ஆச்சரியப்பட்டார். நகை திருட்டு பற்றி போலீஸ்காரர்கள் அவரை விசாரித்தார்களா என்று கேட்க அழைத்ததாகச் சொன்னேன். என்னை சகட்டு மேனிக்கு விசாரித்தார்கள் என்று கூறினேன். தகவலோடு தகவலாக மறுநாள் காலை கொள்ளைக்காரர்கள் ஸ்டாலை மாற்றி அமைக்கப் போவதாகச் சொன்னேன். ரிசீவரை வைத்துவிட்டேன். நானே எழுதி, நானே காட்சிகள் அமைத்து, நானே இயக்கப் போகும் நாடகத்தின் அறிமுக சீன் முடிந்துவிட்டது. இனிமேல் நாடகத்தின் முக்கிய கதாபாத்திரம் அதுவாக வெளியே வந்து நாடகத்தை மேலே நடத்திச் செல்லும். கொஞ்சம் எக்ஸைட்டாக உணர்ந்தேன். கேலரியை விட்டு புறப்பட்டேன். ஏறக்குறைய எல்லோரிடமும் குட் நைட் சொன்னேன். எர்ணாகுளம் படகுத்துறைக்குச் சென்று மகிழ்ச்சியுடன் மக்கள் படகுகளில் ஏறுவதையும் இறங்குவதையும் வேடிக்கை பார்த்தேன். ஒரு நல்ல ஹோட்டலில் சமோசாவும் டீயும் சாப்பிட்டேன். சிகரெட் பிடித்தேன். முருகேசனையும் டெல்லியையும் நாளைக்கு போய் பார்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தேன். ஆர்ட் கேலரியை மறுபடி அடைந்தபோது மணி முன்னிரவு 7 மணி. பிரதான கதவு மூடியிருந்தது. எல்லோரும் போயிருந்தார்கள். ஆர்ட் கேலரியை சுத்தம் செய்யும் அந்தோணி மட்டும் இரவு மணி 8 வரை இருப்பான். மணி அடித்தேன். சற்று நேரம் பொறுத்து அந்தோணி வந்து கதவை திறந்தான். என்ன சார் என்றான் என்னை பார்த்ததும். ஒரு டிராயிங் பேப்பர் பாதி வரை முடித்திருந்தேன். குவார்ட்டர்ஸ் போய் முடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தேன். மறந்து வைத்துவிட்டு போய்விட்டேன் என்றேன். நான் மாடி ஆஃபீஸ் ரூமை சுத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். மணி அடித்தது. கேட்டு கீழே இறங்கி வர நேரமாகிவிட்டது. இப்போது நேரம் என்ன? 7 மணி. அவ்வளவுதான் ஆகியிருக்கும் என்று தோன்றியது. நாங்கள் கேரளாக்காரர்கள் எல்லாம் நேரத்தில் ரொம்ப கவனமாக இருப்போம். 8 மணி நேர டியூட்டி என்றால் அவ்வளவுதான். ஓட்டி வாங்காமல் 5-10 நிமிஷம் கூட போனாலும் செய்யக்கூடாது என்ற யூனியன் உத்தரவு. இந்த ஆஃபீஸ் கடிகார சனியன் 10 நிமிஷம் ஃபாஸ்டாக ஓடிக்கொண்டிருந்தது. 4-5 வாட்சுகளை பார்த்து அதை சரி பண்ணினேன்.
10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடுகிறது என்றால் 10 நிமிடம் முன்னதாகவே நான் வீட்டிற்கு கிளம்பியிருப்பேன் இல்லையா? அது தப்பு. முதலாளியும் சுரண்டக்கூடாது, தொழிலாளியும் சுரண்டக்கூடாது. என்ன சொல்கிறாய்? என்று அந்தோணி சிகப்பு தத்துவம் பேசினான். அது எனக்கு பெரியதாக தெரியவில்லை. ஆபீஸ் கடிகாரம் 10 நிமிடம் ஃபாஸ்டாக ஓடியது என்ற செய்திதான் அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது. என்றைக்கு 10 நிமிஷம் வேகமாக போயிற்று என்று சொன்னாய்? நகை திருடு போன அன்றைக்கு சார். நான் அன்றைக்கு மாலை ஆஃபீஸை சுத்தம் பண்ணும்போது தான் தெரிந்தது. சரி பண்ணினேன். சரி சார், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நீங்கள் போகும்போது கதவை இழுத்து மூடிக்கொண்டு போகிறீர்களா? லாட்ச் பொருத்தப்பட்ட கதவு தானே, பூட்டிக்கொள்ளும். நான் வேலையை கவனிக்கிறேன். ஓ எஸ், தேங்க்ஸ் அந்தோணி என்றேன். அந்தோணி ஆபீஸை நோக்கி படியேறினான். நான் ஒளிந்து கொள்ள வேண்டும். கொள்ளைக்காரன் ஸ்டால் என் கண்ணில் படுகிற மாதிரி இருக்க வேண்டும். அதே சமயம் நான் இருப்பதும் யாருக்கும் தெரியக்கூடாது. திருட்டு எலி உள்ளே நுழையும் போது நான் அதன் முகத்தை பார்த்தே ஆக வேண்டும். எங்கே ஒளியலாம்? அதற்கு முன்னால் ஒரு வேலை செய்ய வேண்டும். கஜானா பெட்டியை அணுகினேன். ஆலப்புழை ஆரியமாலாவின் நெக்லஸை வெளியே எடுத்தேன். அதில் பதிந்திருந்த என் கைரேகைகள் எல்லாம் அழியும் வரை துடைத்தேன். பழையபடி அதை வைத்தேன். சுற்றுமுற்றும் பார்த்தேன். சுதந்திர போராட்ட கைதி ஒருவன் போலீஸ்காரர்கள் பிடித்து லாக்கப் அறைக்குள் தள்ள பார்த்த ஸ்டால் தெரிந்தது. அட, அந்த போலீஸ்காரர்களில் ஒருவன் என் உயரம், என் பருமன் இருந்தான். அவன் ட்ரெஸ் எனக்கு பொருந்தும். பொம்மைகள் எல்லாம் அப்படியே உயிருள்ள பொம்மைகளாக காட்சியளித்தன. அந்த போலீஸ்காரனாக நான் மாறினால் என்ன? சூப்பர் என்று நினைத்துக் கொண்டேன். பரபரவென்று பிரதான கதவை அணுகினேன். அந்தோணி, நான் கிளம்புகிறேன் என்று உரக்க குரல் கொடுத்தேன். ஓகே சார் என்றான் அவன். கதவை தடால் என்று சத்தம் எழுமாறு சாத்தினேன். மறுபடி படியேறி போலீஸ்காரர்களும் கைதியும் இருந்த இடத்தை நெருங்கினேன். என்னை போன்ற உருவ அமைப்புடன் இருந்த போலீஸ்காரன் பொம்மையை அங்கிருந்து அகற்றி அரங்கத்தின் பின்னால் ஓர் மறைவிடத்தில் நிறுத்தினேன். ஒற்றை ஆளாய் அந்த பொம்மையை இடம் மாற்றி வைப்பது என்பது சற்று கஷ்டமான வேலையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் திருட்டு எலியை பிடித்துவிடப் போகிறோம் என்ற நினைப்பே என்னை செலுத்தியது. அந்த போலீஸ் பொம்மையின் உடைகளை கழற்றினேன். என் உடைகளை கழற்றினேன். அதன் உடைகளை நான் அணிந்தேன். என் உடைகளை அதற்கு அணிவித்தேன். அதை மறைவிலேயே நிறுத்திவிட்டு அதன் தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டேன். அந்த கால போலீஸ் தொப்பி எப்படி இருந்திருக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதை அணிந்தபோது என் நிலையை எண்ணி எனக்கே சிரிப்பு வந்தது. அரங்கத்தில் கைதிக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டேன். 2 அடி தூரத்தில் லாக்அப் கதவு திறந்திருந்தது. 8 மணிக்கு அந்தோணி மாடியிலிருந்து இறங்கினான். நான் இருந்த தளத்திற்கு வந்து சுற்றும் முற்றும் பார்த்தான். என்னை அவன் சந்தேகப்படவே இல்லை. என் வேஷத்திற்கு முதல் வெற்றி. எவ்வளவோ கேசுகளில் நான் மாறுவேஷம் கட்டியிருக்கிறேன். ஆனால் அப்போதெல்லாம் உயிருள்ள மனித வேஷம்தான். முதல் தடவையாக இப்போதுதான் ஒரு பொம்மையாக வேஷம் போட்டிருக்கிறேன். அந்தோணியின் கண்களில் இருந்து நான் தப்பியது எனக்கு சின்ன பெருமிதத்தை வரவழைத்தது. அந்தோணி படியிறங்கினான். ஆர்ட் கேலரியின் செக்யூரிட்டி அலார்ம் சுவிட்சை அவன் ஆன் செய்யும் சத்தம் கேட்டது. வாசல் கதவை திறந்து மூடிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. பெருமூச்செறிந்தேன். திருட்டு எலி வருவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டுமோ தெரியவில்லை. ஆனால் அந்த திருட்டு எலியின் பெயரை மட்டும் என்னால் யூகிக்க முடிந்தது. அது டிக் டிக் டிக். வினாடிகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. காத்திருந்தேன். எந்த வினாடியிலும் ஆர்ட் கேலரியின் கதவு திறக்கப்படலாம். மூச்சுவிடும் சத்தம் கூட கேட்காமல் யாராவது உள்ளே நுழையலாம். விளக்கு எதுவும் போடவில்லை. நிலா வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது. மணிக்கட்டை திருப்பி வாட்சை பார்த்தேன். 12. திடீரென்று எனக்கு அவுட்ஹவுஸ் காம்பவுண்ட் சுவர் மேல் பார்த்த மனித தலை நினைவுக்கு வந்தது. அது கண்களை விரித்தபடி சுவர் மேல் இப்படியும் அப்படியுமாக நகர்ந்தது நினைவுக்கு வந்தது. அப்படி ஏதாவது அமானுஷ்யமாக நிகழப்போகிறதா? அப்படி ஏதாவது நிகழ்ந்தால் நான் தாங்குவேனா? திடீரென்று அந்த சத்தம் கேட்டது. எங்கோ சிலீர் என்று கண்ணாடி உடையும் சத்தம். அது எங்கிருந்தோ கேட்கவில்லை. ஆர்ட் கேலரியின் பின்புறம் இருந்துதான் அந்த சத்தம் கேட்டது. ஆர்ட் கேலரியை இத்தாலிய பாணியில் கட்டியிருந்ததால் ஜன்னல்களை எல்லாம் பெரிது பெரிதாக கதவு போல் வைத்து கட்டியிருந்தார்கள். எந்த ஜன்னலுக்கும் கிரில் கிடையாது. ஜன்னல் கண்ணாடி உடைந்த அடுத்த வினாடி
செக்யூரிட்டி அலார்மின் ஒளி நுணநுணவென்று மெல்லியதாக கேட்டது. 2 வினாடிகள்தான். நின்றுவிட்டது. திருட்டு எலியிடம் ஆர்ட் கேலரிக்கான சாவி இல்லை. அப்படியானால் அந்த திருட்டு எலி மேனன் இல்லை, மாதவன் நாயர் இல்லை, அந்தோனியும் இல்லை. ஆனால் அந்த திருட்டு எலிக்கு செக்யூரிட்டி அலார்மின் சுவிட்ச் எங்கே இருக்கிறது என்று தெரிந்திருக்கிறது. அந்த திருட்டு எலி யார் என்று இப்போது தெளிவாக தெரிந்துவிடும். மாடிப்படிகளில் யாரோ ஏறி வரும் ஒலி கேட்டது. நான் வெகு மௌனமாக உறைந்த நிலையில் நின்றேன். கண்களை கூட சிமிட்டவில்லை. மிக நிதானமாக மார்பு ஏறி இறங்குவது தெரியாமல் மூச்சு விட்டேன். இதயத்தின் தடக் தடக் எனக்கே கேட்டது. அந்த உருவம் நான் இருந்த ஹாலில் நுழைந்தது. அதன் கையில் ஒரு டார்ச் இருந்தது. அதன் ஒளி ஒவ்வொரு ஸ்டாலாக ஸ்கேன் செய்தபடி நகர்ந்தது. நான் இருந்த ஸ்டாலில் டார்ச் வட்டம் நுழைந்தது. என் முகத்தில் 2 வினாடிகள் அந்த வட்டம் நிலை குத்தியது. நான் பொம்மையாயிற்றே. இமைகளை அசைக்கவில்லை. வட்டம் என் மேலிருந்து நகர்ந்தது. டார்ச்சை ஏந்தியிருந்த உருவத்தின் முகம் இருட்டில் இருந்ததால் அது யார் என்று என்னால் பார்க்க முடியவில்லை. இப்போது டார்ச் விளக்கின் ஒளி கஜானா பெட்டியின் மேல் நிலைத்தது. அந்த உருவம் கஜானா பெட்டியை நோக்கி நகர்ந்தது. அதன் கை பெட்டியை தொட்டது. அதிலிருந்த போலி நகைகளை விலக்கியது. ஆலப்புழை ஆரியமாலாவின் நெக்லஸை கையில் எடுத்தது. டார்ச்சின் விளக்கொளியில் வைரங்கள் பளபளத்தன. திருட்டு எலி சின்னதாக ஒரு வெற்றி சிரிப்பு சிரித்தது. குரலை உடனே எனக்கு அடையாளம் புரிந்தது. ஹலோ அரவிந்தன் என்றேன். சட்டென்று நகர்ந்து விளக்கு சுவிட்சை தட்டினேன். திடீரென பகல் போல் வெளிச்சம். அரவிந்தன் கொள்ளைக்கார அரங்கத்தின் அருகே பயந்த முகத்தோடு உறைந்து போய் நின்றிருந்தான். கையில் இன்னும் அந்த நெக்லஸ். வெரி குட் அரவிந்தன். இன்று சாயங்காலம் வரை நகையை திருடியது நீதான் என்று எனக்கு தெரியவில்லை. அந்தோனி ஆபீஸ் கடிகாரத்தை பற்றி சொன்ன பிறகுதான் நகையை நீதான் திருடியிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அரவிந்தன் என்னை பார்த்த ஆச்சரிய அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை. நீ என்ன சொல்கிறாய் செல்வா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. டிராமா முடிந்துவிட்டது அரவிந்தன். இன்னும் நடிக்காதே. மாதவன் நாயர் வெளியில் இருந்து எப்போது வரப்போகிறார் என்று உனக்கு தெரிந்திருந்தும் நீ ஏன் பேபியிடம் அந்த கேள்வியை கேட்டாய்? பேபி ஆபீஸ் கடிகாரத்தை பார்க்க வேண்டும். அது என்ன நேரம் காட்டுகிறது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது 11 என்று காட்டியது. அதன் பிறகு அவளை யார் கேட்டாலும் 11 மணிக்கு நீ அவளுடன் பேசிக் கொண்டிருந்ததாக அவள் சொல்ல வேண்டும். அதாவது திருட்டு நடந்த நேரத்தில். அதுதானே உன் ஐடியா? உண்மையில் நகை திருட்டு நடந்த நேரத்தில் நீ அவளுடன் இல்லை. ஏனென்றால் நீதானே ஆபீஸ் கடிகாரத்தை 10 நிமிடம் வேகமாக போகிற மாதிரி செட் பண்ணி வைத்திருந்தாய். அதாவது 10:50க்கு பேபி அந்த கடிகாரத்தை பார்த்து 11 மணி என்று எண்ணினாள். சரி அரவிந்தன். அதன் பிறகு நீ கீழே போய் டிவி கேமராவின் கண்களில் படாதவாறு பின்பக்கமாய் போய் நியூஸ் பேப்பரால் அதை மூடிவிட்டாய். நகையை எடுத்தாய். அலாரம் அடிக்கத் தொடங்கியவுடன் மேலே வந்து கஜானா பெட்டியில் நகையை வைத்துவிட்டு நகர்ந்து விட்டாய். சரிதானா அரவிந்தன்? அரவிந்தன் தலையை குனிந்து கொண்டான். அந்த நகையை வைத்துக்கொண்டு என்ன செய்திருப்பாய்? வெற்றிருப்பாயா? யாரிடம் வெற்றிருப்பாய்? யார் வாங்கிக் கொள்வார்கள்? முட்டாளே, முட்டாளே, எப்படியும் மாட்டியிருப்பாய். இவ்வளவு அமைச்சூர்தனமாகவா திருடுவது? நான் நகையை எனக்காக திருடவில்லை என்றான் அரவிந்தன். 25 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தருக்காகத்தான் திருடினேன். என்ன என்று அதிர்ந்து போய் கேட்டேன். யார் உன்னை திருடித் தரச் சொன்னார்கள்? அரவிந்தன் பேசுவதற்கு வாயை திறந்தான். டுமீல் என்று குண்டு ஒன்று வெடிக்கும் சத்தம் கேட்டது. கதவருகில் இருந்து யார் துப்பாக்கியை வெடித்தது என்று திரும்பினேன். ஓர் உருவம் அறையின் குறுக்கே ஓடியது. தலை முதல் கால் வரை ஒரு நபர் கோட் போட்டு தன்னை மறைத்திருந்த உருவம். தலையின் பின்பக்கத்தில் ஓவர் கோட் தொப்பியின் முனை தெரிந்தது. அந்த தொப்பி அந்த உருவத்தின் முகத்தையும் மூடியிருந்தது. அந்த உருவம் அரவிந்தனின் கையில் இருந்த நெக்லஸை பிடுங்கியது. அரவிந்தன் தரையில் கிடந்தான். அவன் தோளில் இருந்து ரத்தம் கேரளத்து குழாயை திறந்துவிட்டது போல் வந்து கொண்டிருந்தது. அந்த உருவம் துப்பாக்கி முனையை அரவிந்தனை பார்த்து உயர்த்தியது. என் கையில் துப்பாக்கி இல்லை. அதற்காக நான் மிக வருத்தப்பட்டேன். சட்டென்று பாய்ந்தேன். விளக்கு சுவிட்சை ஆஃப் செய்தேன். சட்டென்று இருள் சூழ்ந்தது.
யாரோ எதன் மீதோ மோதிய சத்தம் கேட்டது. யாரோ ஓடிய சத்தம் கேட்டது. நிலாவின் வெளிச்சம் மிக குறைவாக கசிந்து கொண்டிருந்த காரணத்தால் எங்கெங்கே என்னென்ன இருக்கின்றன என்று தெளிவாக தெரியவில்லை. அந்த உருவம் இப்படியும் அப்படியுமாக அல்லாடியதை பார்த்தால் அது இந்த இடத்திற்கு புதிது என்று தெரிந்தது. ஏனெனில் பொம்மைகள் மேலெல்லாம் இடித்துக் கொண்டது. நான் நகர்ந்து நகர்ந்து சிறைக்கைதியும் போலீஸ்காரர்களும் இருக்கும் அரங்கத்தை நெருங்கினேன். காலடி ஓசை கேட்டது, நின்றது, தயங்கியது. ஏய், நீ எங்கே இருக்கிறாய்? இங்கேதான் எங்கேயோ இருக்கிறாய் என்று தெரியும். எங்கே எங்கே இருக்கிறாய் என்று ஒரு குரல் மலையாளத்தில் கிரீச்சிட்டது. அது பெண் குரல். அவள் நகர்ந்ததை பார்க்க முடிந்தது. கை நீட்டி வழி தேடினாள். எங்கே போகிறாள் என்பது புரியாமல் கைதியையும் போலீஸ்கார பொம்மைகளையும் கடந்து லாக்கப் அறையில் நுழைந்தாள். அந்த லாக்கப் கதவை நான் இரும்பால் செய்திருந்தேன். பூட்டு ஒரிஜினல் பூட்டு. நான் ஒளிந்திருந்த இடத்தை விட்டு பாய்ந்தேன். லாக்கப் கதவை இழுத்து மூடி பூட்டு போட்டேன். அவள் திரும்பினாள். கையில் துப்பாக்கி என்னை குறிபார்த்தது. சாவியை உருவிக்கொண்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தேன். துப்பாக்கி வெடித்தது. என்மேல் குண்டு பாயவில்லை. தபதபவென படிகளில் சரிந்தேன். போகும்போதே எல்லா விளக்குகளையும் போட்டுக்கொண்டே சென்றேன். கீழே மாதவன் நாயரின் அறையில் இருந்த தொலைபேசியை அடைந்தேன். ரிசீவரை உயர்த்தினேன். போலீஸ் ஜீப்புகள் வந்தன. ஆம்புலன்ஸ் வந்தது. சைரன் ஒலி காதை கிழித்தது. நான் கேலரியின் பிரதான கதவை திறந்தேன். அவர்கள் எங்கே என்றார் இன்ஸ்பெக்டர் வின்சென்ட். மேலே ஜாக்கிரதை, ஒருத்தர் கையில் துப்பாக்கி இருக்கிறது. நாங்கள் தயாராகத்தான் வந்திருக்கிறோம் என்றார் இன்ஸ்பெக்டர் வின்சென்ட். போலீஸ்காரர்கள் அத்தனை பேர் கையிலும் ரைபிள்கள் இருந்தன. அட பாவிகளா, இதை தோளில் வைத்து கடக் கடக்கென்று லீவரை செட் பண்ணுவதற்குள் உங்கள் எல்லோரையும் 100 முறை சுடலாமேடா கூமுட்டைகளா என்று நினைத்துக் கொண்டேன். சொல்லவில்லை. ஆச்சரியகரமாக லாக்கப்பில் இருந்த பெண் எதிர்ப்பு எதையும் காட்டவில்லை. துப்பாக்கியை வெளியே வீசி எறிந்து விட்டாள். ஒரு போலீஸ் ஆசாமி அதை பொறுக்கினான். நான் சுவிட்சுகளை போட்டேன். விளக்கொளி. அரவிந்தன் கீழே கிடந்தான். கண்கள் மூடியிருந்தன. ஆம்புலன்ஸ் ஆசாமிகள் அவனை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போட்டுக் கொண்டார்கள். பாய்ந்தார்கள். லாக்கப்பில் இருந்த அந்த பெண் ஓவர்கோட்டை நீக்கினாள். அவள் யார் என்று தெளிவாக தெரிந்தது. ஆலப்புழை ஆரியமாலா. அடுத்த நாள் மாதவன் நாயர் அறையில் அனைவரும் கூடியிருந்தோம். நான் நகையை திருடியவனை எப்படி கண்டுபிடித்தேன் என்பதை சுருக்கமாகச் சொன்னேன். நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருப்பதை விட டிடெக்டிவாக இருக்கலாம் போல் இருக்கிறதே என்றார் இன்ஸ்பெக்டர் வின்சென்ட். ஹிஹி என்றேன். வேறென்ன செய்வது? ஆலப்புழை ஆரியமாலாவிற்கு ஏகப்பட்ட கடன். அவளுக்கு நிறைய பணம் தேவை. மாதவன் நாயர் கேலரியில் பார்வைக்காக வைக்க அவளது நெக்லஸை கேட்டார். இன்சூர் செய்யப்பட்ட நெக்லஸ் தான் அது. ஆனால் அதை திருடிவிட்டால் இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்கும், நெக்லஸையும் பின்னால் மெதுவாக விட்டுக்கொள்ளலாம் என்று திட்டம் போட்டாள். அரவிந்தனை பிடித்தாள். 25 லட்சம் கூலி பேசினாள். நெக்லஸை திருடித்தரச் சொன்னாள். நகையை எடுத்து மியூசியத்திலேயே யார் கண்ணிலும் படாமல் வைத்துவிடச் சொன்னதே அவள்தான். 1 வாரம் கழித்து மெதுவாக எடுத்துக்கொள்ளலாம் என்று திட்டம். செல்வா சார், அரவிந்தன் ஒளித்து வைத்த ஸ்டாலை ரிப்பேர் செய்யப் போகிறேன் என்றதால் வேறு வழியில்லாமல் ஆலப்புழை ஆரியமாலாவிடம் சொல்லிவிட்டு நெக்லஸை எடுக்க வந்தான். அவன் அவளை 50 லட்சம் கேட்டு மிரட்டியிருக்கிறான். ஆரியமாலா அவன் பின்னாலேயே வந்திருக்கிறாள். அவனை உயிரோடு விட்டால் என்றைக்கும் பிரச்சனை என்று கொன்றுவிட தீர்மானித்திருக்கிறான். 2 பேருமே செல்வா சார் விரித்து வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டார்கள். செல்வா சார், இன்ஸ்பெக்டரின் புது மரியாதை. வாழ்கனி எம்மான். அரவிந்தன் பிழைத்துக் கொள்வான். ஆனால் ஆரியமாலாவிற்கு துணையாக கம்பி எண்ண உள்ளே போய்விடுவான் என்று சொல்லிவிட்டு பெரிய ஜோக்கை சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் சிரித்தார். மாதவன் நாயர் என் கைகளை பற்றி குலுக்கினார். ஆர்ட் கேலரியின் மானத்தை காப்பாற்றி விட்டீர்கள் செல்வா. ஐ எம் வெரி ஹாப்பி. நகை திருடு போய்விட்டால் ஆரியமாலாவிற்கு 6 கோடி ரூபாய் தருவதாக வாக்களித்திருந்தேன். என் 6 கோடியை வேறு காப்பாற்றி விட்டீர்கள். ஸோ என் நன்றி அறிதலாக உங்களுக்கு ஒரு 25 லட்சம். உங்களுடன் வந்த அசிஸ்டண்ட்டுகளின் ஆஸ்பத்திரி செலவு தவிர அவர்களுக்கும் ஆளுக்கு 2 லட்சம். உங்களை சஜஸ்ட் செய்த சுகுமாருக்கு 25 லட்சம். அவனுடைய அசிஸ்டண்ட் லலிதாவிற்கு 25 லட்சம் தரப்போகிறேன். தவிர ஆர்ட் கேலரியில் வேலை செய்யும் அத்தனை நேர்மையானவர்களுக்கும் ஆளுக்கு 10 லட்சம் தரப்போகிறேன் என்றார்.
டும் டும் என்று 2 டொம்கள் கேட்டன. பதறிப் போய் திரும்பி பார்த்தேன். லலிதாவும் சுகுமாரும் தான் மயங்கி விழுந்திருந்தார்கள். ஒன்றுமில்லை, அவர்கள் இருவரும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறார்கள் இல்லையா? கல்யாண பரிசாக நான் 50 லட்சம் தருகிறேன் என்று அறிவித்தேன் அல்லவா? அதை கேட்டு ஆனந்த அதிர்ச்சியில் அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் என்றார் மாதவன் நாயர். லலிதாவும் சுகுமாரும் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார்களா? அப்படியானால் அந்த இளநி குஜிலி எனக்கில்லையா? டும். கொச்சின் ரயில் நிலையம். சென்னைக்கு செல்லும் ரயில் புறப்படுவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. செகண்ட் ஏசியில் எங்கள் 3 பேருக்காக நான், முருகேசன், டெல்லி 4 பேர் உட்காரக்கூடிய கம்பார்ட்மெண்ட் ஒன்றை எங்களுக்காக என்று தனியாக ரிசர்வ் செய்து கொடுத்திருந்தார் மாதவன் நாயர். அந்த கம்பார்ட்மெண்டில் வேறு யாரும் வரக்கூடாது என்பதற்காக 4வது டிக்கெட்டையும் அவரே ரிசர்வ் செய்து விட்டிருந்தார். பெட்டியில் முருகேசனும் டெல்லியும் ஏறியிருந்தார்கள். நான் கீழே பிளாட்பாரத்தில் நின்றிருந்தேன். வழி அனுப்ப சுகுமாரும் லலிதாவும் வந்திருந்தார்கள். செல்வா, ஒரு நிமிடம், அப்படி ஓரமாக வருகிறாயா என்று அழைத்தான் சுகுமார். ஓ எஸ் என்று அவன் காட்டிய பிளாட்பாரத்தின் ஓரத்திற்குச் சென்றேன். தடால் என்று லலிதாவும் சுகுமாரும் என் காலில் விழுந்தார்கள். ஏய், என்னப்பா இது? லலிதா, வாட் இஸ் திஸ்? எதற்கு என் காலில் விழுகிறீர்கள்? நான் தான் கல்யாணத்திற்கு அவசியம் வருகிறேன் என்றேனே. அப்படி ஒருவேளை என் காலில் விழுந்துதான் ஆக வேண்டும் என்றால் அப்போது விழலாமே. செல்வா, என்னை மன்னித்தேன் என்று சொல் என்றான் சுகுமார். ஏய், முருகேசன் போல் நீயும் சரக்கு அடித்திருக்கிறாயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, மன்னித்தேன் என்று சொல். சரி, மன்னித்தேன். எழுந்து கொள்ளுங்கள். எழுந்தார்கள். இருவர் கண்களிலும் கண்ணீர். ஏய், என்ன ஓவர் சென்டிமெண்டலா இருக்கிறாயே? நான் ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன் செல்வா. என்ன? உண்மையில் ஆலப்புழை ஆரியமாலா என்னைத்தான் முதலில் அப்ரோச் பண்ணினாள். எதற்கு? காலரியில் எக்ஸிட் பண்ணவிருந்த நகையை திருடித்தரச் சொல்லி. வாட் என்றேன் அதிர்ந்து. ஆம், 50 லட்சம் ரூபாய் கூலியாக தருவதாகச் சொன்னாள். அவளுடைய நகையை அவளே திருடித்தரச் சொல்கிறாள். அதற்கு 50 லட்சம் வேறு கூலி. யோசித்தேன், நானும் மனிதன்தானே, சபலம் இருக்காதா என்ன? அதனால் ஒத்துக்கொள்ளலாமா என்று நினைத்தேன். லலிதாவிடம் சொன்னேன். லலிதாவும் அந்த வேலையை செய்யலாம் என்றாள். என்னால் எடுக்க முடியாது, தைரியம் பற்றாது என்று எனக்கு தெரியும். நீ டிடெக்டிவ் வேலையெல்லாம் செய்வதால் உன்னிடம் அந்த வேலையை ஒப்படைத்தால் என்ன என்று தோன்றியது. அதனால்தான் லலிதாவை விட்டு முதலில் உன்னை கூப்பிடச் சொன்னேன். லலிதாவிற்கும் உன்னை பற்றி தெரிந்திருந்தது. கூப்பிட்டாள். முருகேசன் போனை எடுத்தான். பின் நீ எடுத்தாய். லலிதாவின் குரலை நீ கேட்டவுடன் நான் அவளிடமிருந்த ரிசீவரை வாங்கி உன்னை வரச் சொன்னேன். முருகேசனுடன் நான் வந்து சேர்ந்தேன். வந்த நாள் இரவே லலிதாவை விட்டு என்னை முத்தமிடச் சொல்லி என்னை மிரட்டி அந்த நெக்லஸை எடுத்து வரச் சொல்லி 25 லட்சம் சம்பளம் வேறு பேசினீர்கள். ஆம். என்ன சுகுமார், இவ்வளவு சீப்பாக என்னை எடை போட்டு இவ்வளவு சீப்பாக லலிதாவை என்னிடம் பிஹேவ் பண்ண வைத்து விட்டாய். லலிதா விசும்பினாள். நீ நெக்லஸ் எடுத்து தர முடியாது என்றதும் எங்களுக்கு பயம் வந்துவிட்டது. எங்கே நீயும் முருகேசனும் இருந்து எங்கள் இருவரையும் செயல்படாமல் செய்து விடுவீர்களோ என்று நினைத்து உங்களை மறுபடி சென்னைக்கே அனுப்பிவிட முடிவு செய்தோம். உன்னை என்ன காரணம் சொல்லி திருப்பி அனுப்புவது? ஏதும் வேலைக்காகாது என்று தோன்றியது. உன் அசிஸ்டன்ட் முருகேசனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பயந்து சென்னை போய்விடுவாய் என்றுதான் அந்த ஏவல் டிராமாவை நடத்தினோம். அட பாவி என்றேன். முட்டையை உருட்டிவிட்டு ஆரம்பித்தாய், அப்படித்தானே? முட்டையை ஊசியால் ஓட்டை போட்டு அதில் இருப்பதை எடுத்து அதில் பாதரசத்தை ஓரளவு செலுத்தினால் நீளவாக்கில் அது உருளத் தொடங்கும். எஸ், நம்பர் 1 பயமுறுத்தல் அதுதான். அவுட்டோஸ் முருகேசனும் நீயும் பார்த்தது உண்மையான பாம்பு இல்லை, பாடம் செய்யப்பட்ட ஒரு பாம்பு. உண்மை போல் தெரியும். முருகேசன் பயந்து போய் உன்னோடு குவார்ட்டஸிற்கு வந்தான். வராந்தா மூலையில் நான் போட்டு வைத்திருந்த பொம்மையை நீ பார்த்தாய். மார்பில் ஊசி சட்டித்தலை? ஆம். அன்றைக்கு இரவு முருகேசனுக்கு ஹார்ட் அட்டாக் போல் வந்ததே, அது எப்படி? முருகேசனுக்கு நான் கொடுத்தேனே ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், அரிசி சாராயம். அதையும் கொத்தவரை வத்தலையும் சாப்பிட்டால் கண்டிப்பாக காஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும் என்று எனக்கு தெரியும். நீ கொத்தவரை வத்தலை சாப்பிடவில்லை. முருகேசன் அள்ளி அள்ளி சாப்பிட்டான். அது அவனுக்கு காஸ்ட்ரிக் ட்ரபிளை கிளப்பிவிட்டது. ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் தான் அதற்கும். பாவம் முருகேசன், நான் எவ்வளவு பயந்து போனேன். மறுநாள் தாயத்து கட்டினாரே மாந்திரிகர், என்னால்தான் அவர். முருகேசன் சென்னையில் இருந்தவரை ஏதோ ஒரு சக்தி அவனை காப்பாற்றியதாகச் சொன்னார் அல்லவா? என் ட்ரைனிங் அது.
முருகேசன் சென்னை போய்விடுவான் என்று நினைத்தேன். அட பாவி, அந்த மாந்திரிகர் அவன் ஏதோ ஒரு பெண்ணை கோயிலில் முத்தமிட்டான், ஒரு பெண்ணின் முடியை வெட்டினான், கதவிடக்கில் பல்லி வைத்து நசுக்கினான் என்றெல்லாம் நேரில் பார்த்த மாதிரி சொன்னானே. ஐசியூவில் முருகேசன் பெத்தடின் ஊசி எஃபெக்டில் சொன்ன தகவல்கள் அவையெல்லாம். அது சரி, அவுட் ஹவுஸ் காம்பவுண்ட் சுவர் மேல் தெரிந்த தலை லலிதா செய்ததுதான். அவள்தானே எக்ஸிபிஷன் பொம்மைகளை எல்லாம் உருவாக்கியவள். கழுத்து வரை ஒரு பொம்மையை செய்து தரச் சொன்னேன். செய்து தந்தாள். முருகேசன் சென்னைக்கு போவதற்கு பதில் டெல்லியை வரவழைத்து விட்டான். அவர்கள் இருவரையும் ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்க வேண்டும் என்றுதான் முனீஸ்வரருக்கு கீழே ஒரு நாசிலை வைத்து லைட்டாக தப்பான ஆல்கஹால் கலந்த சாராயத்தை பீச்சி அடிக்க ஏற்பாடு செய்தேன். ஒன்றும் ஆகாது என்பது தெரியும். ஆனால் ஆஸ்பத்திரியில் 4 நாட்கள் இருக்க வேண்டும் என்பதும் தெரியும். நீ அவர்களோடு இல்லாமல் காசாசை காட்டி மயக்கி அதன் பிறகு நடந்தது உனக்கே தெரியும். நானும் லலிதாவும் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியது. உன்னால் தப்பித்தோம். கூடவே உன்னால் 50 லட்சம் வரவும் கூட. நீதானே திருட்டை கண்டுபிடித்தாய். என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டோம். இனிமேல் நாங்கள் மனதில் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருப்போம் என்று முடித்தான் சுகுமார். ஓகே, இனிமேல் குறுக்கு வழி பணத்திற்கு ஆசைப்படாதே. இந்த ஜென்மத்தில் ஆசைப்பட மாட்டேன். லலிதா, உனக்கும் தான் இளநி குஜிலி என்றேன். லலிதா என் மார்மேல் சாய்ந்து விம்மினாள். விலக்கினேன். சுகுமார் இஸ் அ குட் ஃபெலோ. போ, அவனுடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்து. ரயில் கூவியது. ஏறினேன். புறப்பட்டது. கையசைத்தார்கள். கையசைத்தேன். கம்பார்ட்மெண்ட்டிற்கு வந்தேன். ஒரு பாக்கெட் சிக்கன் பிரியாணி, ஒரு பாக்கெட் மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 சகிதம் டெல்லியும் முருகேசனும் ஒரு ஃபுல் ஸ்காட்ச் பாட்டிலை திறந்து வைத்திருந்தார்கள். ஏதுடா இதெல்லாம்? நம்ம சுகுமார் அண்ணாத்தையும் லலிதா அண்ணியும் பிரியமா கொடுத்தாங்கப்பா என்றான் முருகேசன் இழித்தபடி. எஸ் மிஸ்டர் சுகுமார் பிரதர் கிவிங் ஐ டேக்கிங் மிஸ்டர் வாதியார், மிஸ்டர் குந்து, மிஸ்டர் ரவுண்டகட்டு என்றான் டெல்லி. ஐயோ ஐயோ ஐயோ, காசிக்கு போனாலும் கருமம் தொலையாது என்பார்களே, அது இதுதானா? சுபா கதைகள்ல இதுவரைக்கும் நீங்க கேட்டது ஆலப்புழா ஆரியமாலா பார்ட் 3. உங்கள் ஜூனியர்ல மே 2005 வெளிவந்த ஒரு செல்வா முருகேசன் நாவல். எழுதியவர்கள் அஃப்கோர்ஸ் நம்ம எழுத்தாளர்கள் சுபா. இந்த எபிசோட்ல கொஞ்சம் முருகேசனை மிஸ் பண்ணோம்ல. பட் செல்வாவோட ஸ்மார்ட்னஸ் எப்பவும் போல செம்ம கூல். உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்தது? உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பாட்டாக கேட்குறது பிடிச்சிருக்கா, இல்லை மொத்தமாக பெரிய நாவலாக கேட்குறது தான் பிடிச்சிருக்காங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுபா கதைகள், ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.